ஓகே, லொகேஷன் பார்க்க கிளம்புறோமா? ஆமாம் சார். என்ன ப்ரோக்ராம், எங்கெல்லாம் போகிறோம் சொல்லுங்கள். 9 o'clock அங்கே போகிறோம், 10 o'clock இங்கே போகிறோம், 11 o'clock அங்கங்கே போகிறோம், 12 o'clock இங்கங்கே வரோம். சார் ஃபஸ்ட்டு கல்யாண மண்டபம் பார்க்க போகிறோம் சார், பச்சை பாஸ் பேக் சைடு. செகண்ட் வந்து ஐ ஹாஸ்பிட்டல் சார், எக்மோர். கேகே அன்னைக்கு ஒரு நாள் சொன்னார்ல, நம்ம வந்து பூங்கா சம்மந்தப்பட்ட எல்லாமே ரெட்லேயே போகலாமா அப்படின்னு. ஸோ அதனால் அது வந்து வீடாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பிளாக்காக வச்சு. சரிங்க சார். அது வந்து ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு. அந்த வீடோட ஒரு போர்ஷனில் நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி பிளாக்காக செட் பண்ணி எடுத்தோம்னா ஓகே சார், அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து அருப்புக்கோட்டை லாட்ஜி சார், சென்ட்ரல். இதெல்லாம் நம்ம 4 மணிக்கு ஆஃபீஸ் வந்துட முடியுமான்னு தெரியலையே. சரி சொல்லுங்கள், அடுத்து சொல்லுங்கள். அடுத்தது வந்து சென்ட் ஜான்ஸ். ஓகே, நடுவில் முக்கியமாக 2 இடம் விட்டீங்க. செங்கோரம் காலேஜ் தான் சார் கடைசியாக வச்சிருக்கோம் நம்ம. அது கடைசியாக வைக்க முடியாது, அது நீங்கள் மாதவரம் தான் கடைசியாக வைக்கணும். சரி, அப்போ நான் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி போயிட்டு தான் நம்ம அங்கே பண்ணோம். சரி சார், சரி கரெக்டாக போடுவோம். 1 2 3 1 2 3 போட்டு. இன்னும் 2 பிளேஸ் மிஸ் ஆயிருக்கு. கரெக்டாக 2 இடம் மிஸ் ஆகுது. கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நீங்கள் லாரி கொடுத்து வந்து அவ்வளோதான் சார். நம்ம 8 தான் சார். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச். எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? சங்கம் முக்கியம் கிடையாது, சாப்பாடு தான் முக்கியம். சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? காலையில பாய சாப்பிட்டு அதான் சொல்றேன். என்னன்னா இப்ப நம்ம போற இடத்துல வந்து காலையில நான்வெஜ் கிடைக்கும்டா சார். பாபு பிரியாணின்ட்டு புளியாந்தோப்புல ஒரு இடம் இருக்கு சார், நிறைய இருக்கு சார். பயங்கரமா இருக்கு சார். நீ சாப்பிட்டு போயிருக்கு சார், செம்ம கூட்டம் சார். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. ரொம்ப நல்லா இருக்கு. அதையும் ஷெட்டிங் சேர்த்து. சரி சார். பாபு கடை பிரியாணி. மசாலா தோசை, ஆனியன் தோசை, பிளெயின், புதினா தோசை, கார்லிக் தோசை. எப்படிங்க? 1 2 3 நம்ம வந்து பேர் வைக்கிறோம்ல, ஆனா ஒரு வித்தியாசமும் பண்ணுவீங்க. தோசை ஒரே படத்துல தான் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. செம்ம கூட்டம். ரெடி. எப்படி இருக்கா? யாரா மாதிரி நல்லா இருக்கா? ஆஹா ஆஹா, செம்ம டேஸ்ட்ல. ஆனந்த் பிரியாணி எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டா இருக்கு. அண்ணியோட நல்லா இருக்கு. பசி மயத்தில் இருக்கிறோம்ல. தம்பியாவ சாப்பிடுறா. ஓடி ஓடி சார், லொகேஷன் பார்த்து வரீங்க. சந்திரவின் மேற்பார்வையில போன காரியம் வந்து வெற்றிகரமா பிரியாணி சாப்பிடுறது. 6 இடம் பார்க்க போயிட்டு ஒரு சீன் இது பண்ண சார். பஸ்ல எலமெண்ட்ஸ் மட்டும் ஒரு சின்ன இருக்கு. ஒரு சீன் தான் இருக்குதுடா. காலைல சாயந்தரம் 8 லொகேஷன் பார்த்துருக்குறோம். ஒரு சீன் 10 லொகேஷன் ஆக்சுவலா. சரி, இப்போ இன்னைக்கு ஹீரோ சந்துரு. சொல்லுங்க சந்துரு, எத்தனை லொகேஷன் பார்க்க போனீங்க, எத்தனை லொகேஷன் பார்த்தீங்க? நம்ம
சொன்ன டைம்ல வேற வந்துட்டீங்க. 6 லொகேஷன் பார்க்க வேண்டியது சார். டேய் உடனே எல்லா கேமரா ஒரே இடத்துக்கே போவாதீங்களா? டேய் சார் 6 லொகேஷன் பார்க்க வேண்டியது சார். அதுல இன்னைக்கு நம்ம 10 லொகேஷன் பார்க்கணும். 6 லொகேஷன் பார்க்க வேண்டிய இடத்துல 10 லொகேஷன் பார்த்திருக்காரு. 10 சீன் எழுத வேண்டிய இடத்துல ஒரு சீன் எழுதிருக்கான். அவனா ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிந்தூர் ஹோட்டல் ஃபவுண்டன் பிளாசா, இது லஞ்ச் வந்து பாபு பிரியாணி புளியந்தோப்பு. எப்படி ரெண்டும் வேற எக்ஸ்ட்ரீம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பிரியாணி சாப்பிட்டு இவ்வளவு 8 இடத்தையும் 4 மணிக்கு வந்து சென்ட் ஜான்ஸ் வரணும், அதுக்குள்ள கவர் பண்ணணும். அதை தவிர எக்ஸ்ட்ரா 4 லொகேஷன் பார்த்துருக்கோம் இல்லடா. ஸ்ரீவன் நம்ம டிபார்ட்மெண்ட் பிரிச்சிடலாம். ஆமா சார். மெயினா இப்போ ஆர்டிஸ்ட் யார் பார்த்துக்க போறா? முத்துப்பாண்டி வந்து சிறுகை பார்த்துட்டு இருக்கான். முத்துக்குமார் அண்ட் ஸ்ரீதர் இல்லையா? இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டையும் 4 அசிஸ்டன்ட் பிரிச்சு கொடுக்கணும். அதான் இப்ப நீங்க மெயின் வேலை. ஸோ இப்போ ஆர்டிஸ்ட் வந்து ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா அவனுக்கு இன்னொரு வேலை கொடுக்கணும்ல. இது வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலை. ஷூட்டிங் அப்போ அவனுக்கு என்ன வேலை கொடுக்குறது? இந்த பையனுக்கு என்ன கொடுக்குறது? பிரியாணி தேடி புளியந்தோப்பு வரைக்கும் செல்வது. இப்பத்துக்கு லொகேஷன் இன்சார்ஜ் திடீர்னு மாறும். நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், மறுநாள் லொகேஷனை பேச வேண்டியிருக்கும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பாக்குறவங்க வந்து நம்மளுக்கு ஸ்பாட்ல இருக்க வேண்டியது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கர டென்ஷன் பண்ணுவோம். அட பாவி, லேசா கையில உரசுனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். ஸோ அதனால ஆர்ட் வந்து வேற ஆள் வரணும். காஸ்டியூம் வந்து இப்போ யாரு? ராஜா. ஓகே, ராஜா எம்கே வந்து இதை பாத்துக்கிறாங்க. ஓகே, ஆர்டிஸ்ட் முடிஞ்சிச்சு, லொகேஷன் முடிஞ்சிச்சு, இன்ஃபில்ம் முடிஞ்சிச்சு, காஸ்டியூம் முடிஞ்சிச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் யாரு? தனுஷ். எடிட்டிங் ராஜா யாரு? சோமராஜா. சொல்லும்போது எஸ் ராஜான்னு சொல்லுமா? இதுக்கு நம்ம பசங்களை நீ அசைன் பண்ணிடு. நீ எது பார்க்க போற? கேகே வந்து எது பார்க்க போறாரு? இதுல வந்து இப்ப நீ டிஸ்கஸ் பண்ணி பசங்க அசிஸ்டன்ட் கேமரா சேர்த்துக்குமா? ஓகே, ஜோக் இல்லையா? விக்கிக்கு வந்து எடிட்டிங் தெரியும். அதனால விக்கி எடிட்டிங்ல போட்டுருவாமா? சிஜி வந்து எடிட்டிங் விக்கி போட்டு ஸ்பாட்ல சிஜி இருக்குன்னா அவன் பாடப்படி வரைக்கிறது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு. யாரு நீ? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் எல்லாம் பார்த்து குடிச்சிருவோம். அப்புறம் என்ன இதே சொல்லணும். எது கொடுத்தாலும் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதுதான். இது ஆக்சன் மேடம். ஆக்சுவலா சிஜி வந்து ஒரு ஆள் போதுமா? விக்கி இன்னும் ஒரு ஆள் இல்ல, சிஜி நானா கொஞ்சம் பார்க்கணும் சார். இல்ல ப்ராப்பரா பண்றதுனால நானும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன். சிடி நீங்க பாத்துக்கீங்க. அப்புறம் ஆர்ட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கலர் ஸ்கீம் சொல்லுவோம். அதுக்காக காஸ்டியூம் ரெடி பண்ணிருக்கோம், அதுக்காக லைட் பண்ண ரெடி பண்ணிருக்கோம். அவன் சம்பந்தமே இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டி படத்தை வச்சாலும் என்ன பண்றது? கண்டிப்பா அது வந்து முக்கியமான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டா இல்லைன்னா இந்த படத்துக்கு மாட்டிக்கிட்டு. அதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல தெளிவான ஒரு ஆள் வேணும். என் கருத்தை கேட்டா நான் சொல்லிடுறேன். அதாவது டாமினேட் பண்ற மாதிரி பேசிடுறாங்க சபையில. சாரு கமெண்ட் அடிக்கிறீங்க, நான் கை நடுங்க கமெண்ட் தான். எனக்கு அவமானம் இல்லையா? நான் சரக்கு அடிக்க இருக்கு. இது நம்ம படம், நம்ம கம்பெனி, இது எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு தாட் இருக்கணும். ஒண்ணுல சொல்ற வேலையை செய்யணும், இல்லைன்னா நீங்க வேலை செய்யணும், சொல்லணும். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஏன் தெரியுமா அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க சீனியரு, இவங்க ஜூனியரு, நம்ம சீனியர் ஆயிட்டோம், நம்ம முன்னாடி ஜூனியரா இருந்தோம், இப்ப சீனியர் ஆயிட்டோம். இப்படிங்கிறது மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் அங்க ஒர்க் பண்ண முடியும். சரியான சிவா, இங்க யாருக்குமே எந்த ஈகோவுமே கிடையாது. ஓகேவா? துள்ளி அளவு கிடையாது. நீங்க வந்து மடியில கூட உட்காரலாம், பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம டீம் அப்படின்னா, இப்போ அவங்க எல்லாமே வந்து வெளியில படம் பண்ண போயிட்டாங்க, ட்ரை பண்ண போயிட்டாங்க. அது ஏன் அது ஒரு டீமா இருந்ததுன்னா, ஒருத்தருடைய விஷயத்த இன்னொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பாண்டிங் யார்ட்டையுமே இல்லை. அதாவது முதல்ல மில்டன் சார் டீம்னா 14 பேர் நாங்கள் இருக்கிறோன்னா,
14 பேரும் அப்படி இருப்போம். விரும்பி பார்க்கணும் இருக்குல்ல இந்த வேலையை சிவர்லாம் நான் சொன்னோம்னா அது ஒரு நினைக்கிற மாட்டேங்க. அவனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படம் அப்படின்னு வண்டி எடுத்து நான் போயிட்டேன் அப்படிங்கிறது இல்ல. சோ விரும்பி இன்னைக்கு ஒரு என்ன நினைச்சு ஆளாளுக்கு ஒரு போட்டி வச்சுல நான் இன்னைக்கு லொகேஷன் கொடுக்குறேன், இது வரணும் இது வளரணும், நம்ம படத்துல நம்ம லொகேஷன் வரணும் இல்லையா, அந்த ஆசை சினிமாக்காரன் வந்தாதான் படம் ஜெயிக்கணும். 9 to 6 பண்ற ஐடி ஜாப் கிடையாது. இது வந்து நம்மளா இஷ்டப்பட்டு விரும்பி ஒர்க் பண்றது. இதுக்கு வந்து there is no time frame also. இப்ப நீங்க காலையில வந்து 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்றீங்க அப்படின்ற அந்த டைம் ஃப்ரேம் இல்லாத ஒரு ப்ரொஃபஷன் இது. இது வந்து நெவர் எண்டிங் ஜாப். ஃபர்ஸ்ட் நம்ம கதையை நம்ம ரசிக்கணும். இல்ல இது அவங்க படம் தானே, நம்ம வந்து ஓ அப்படியா சார் ராயப்பேட்டையில ஒரு இடம் பார்க்க சொன்னாங்களா, அது இருக்க கூடாது. 7 மணிக்கு லொகேஷன் பார்க்க போங்க. நீங்க மத்தியானம் எங்கேயாவது நிழல்ல தூங்க கூட செய்யுங்க. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். நான் ராஜ்குமார் அன்னைக்கு பிடிச்சி நான் வந்து கடிச்சு விட்டுட்டேன். சொபிஸ்டிகேட்டடா நம்ம இருக்க கூடாது. இப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் தெரியுமா? முதல்ல அல்ல ஸ்கிரிப்ட் தெரியுமா, செகண்டா படிக்கல, கதையை வந்து சொல்லுவீங்களா நீங்க? நாளைக்கு டெய்லி ஒருத்தர் கதை சொல்லுங்களேன், நம்ம கதையை எவ்வளவு உள்வாங்கிட்டு வேற பாக்குறீங்க பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட் அப்ப அவர்களுக்கு கேளுங்க. எல்லாத்தையுமே கதை சொல்லுங்க. யாருக்கு எந்த கஷ்டமும் அதே சொல்லிட்டு. அதே மாதிரி ஆனந்த், இப்போ நீ வந்து ஒரு நாள் வர்றேன்னு சொல்ற, அன்னைக்கு வரலன்னு வையேன், சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நீ வந்து சொல்லணும். இப்ப நீ நாளைக்கு வருவேன், இந்த வேலையை உனக்கு கொடுக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா நீ நாளைக்கு வரலன்னு வையேன், எனக்கு நீ சாப்பிட்டு சொல்லியிருப்ப, எனக்கு தெரியாது, எங்ககிட்டயும் சொல்லிடு. அதே மாதிரி ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா, நான் இது பார்க்க மாட்டேன்னா, இல்லைன்னா எனக்கு இது பிடிக்கலண்ணா, இந்த வேலை செய்ய மாட்டேன்னா, ஓகே நம்ம செய்ய வேண்டாம். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நீ தானே எனக்கு சீனியர் இங்க இருக்கிறதுலே, அப்ப ஒன்றை சொல்ல முடியும். ராஜ்குமார் சொன்னா கோவிச்சுக்குவான். சரிம்மா ஓகே. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? ஏய் தம்பி, உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? சார் யோசிக்கிறத தாண்டி நம்மளுக்கும் அந்த ஃபயர் இருக்கும். இப்படியே சார்கிட்ட ஒரு நல்ல ஒரு வாங்கணும் அப்படின்ட்டு அதை தேடிதான் நம்ம போறோம். அதை எப்படி எடுத்துட்டு வந்தாலும் இது ஒரு விளையாட்டா பேசுறதை தாண்டி டாமினேட் பண்ற மாதிரி பேசிடுறாங்க சபையில. அதை வந்து இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். இது காமெடி பேசுறது ஜாலியா பேசுறாங்க. அது சீரியஸா தெரிஞ்சுன்னா இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன். ஏன் நான் கை நடுங்க கமாண்ட் தான் அது. எனக்கு அவமானம் இல்லையா? நான் சரக்கு அடிக்கிறதா இருக்கு. இதெல்லாம் சீரியஸா நான் என்ன சொல்றது, காமெடிக்கு தான் பண்றாங்க, பேசுறாரு. சந்திரகாசனுடைய கேரக்டர் தான் அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவர்ட்ட ஜோக் அடிக்க கூடாது. அவ்வளவுதான். இன்னும் சீரியஸா பேசுறது கரெக்டா வேலையை பிடிச்சி இல்ல அப்படி நம்ம ஒருத்தர் அவாய்ட் பண்ணவும் கூடாது. அவனை பிடிக்கலங்க. நாங்க பரணி நக்கல் பண்றோம், பரிசு எதையும் நக்கல் பண்றது, கேக்கே நக்கல் பண்றோம், கேக்கங்களை பண்றோம். டென்ஷன் ஆயிடுவோம். யாருமே எதையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வேலையே செய்ய முடியாது. இல்ல சார் முன்னாடி ஆக்டிங் பண்ணி சார் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா அவருக்கு 100% நல்லாவே தெரியும். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? நான் வந்து அட்ரஸ்ன்னு ஒரு படம் வந்து எனக்கு வந்து டிராப் ஆகி போகுது. எனக்கு பர்னினாவும் கேட்கனாவும் வந்து கேமரா பண்றாங்க. அவங்க 2 பேருமே அந்த படத்துல ஒர்க் பண்றதுக்கு 10 காசு கூட வாங்கல. இல்ல அதோட முக்கியம் எல்லாருக்கும் எல்லா ஒர்க்கும் நடந்து தெரிஞ்சு சொல்லிட்டா. முதல்ல யார்கிட்ட எனக்கு தெரியல சார் அவங்க தான் ஃபாலோ பண்ண சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு காலைல வந்து அவன் தனுஷ் வந்து எனக்கு தெரியாது சார் அவர் தான் பண்ணாரு. யாரு அது ஃபாலோ பண்ணது? அதாவது கன்னடத்துல அதை அப்டேட் பண்ணணும். இன்னைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, பயப்படுவாங்க. இப்ப ஏன் தெரியுமா, இப்போ ஏன் உங்களை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? முதல்ல உங்களை, தனுஷ, இந்த பையனை, அப்புறம் இவன் ஆனந்த் சிவா வந்து அவன் கேடி, இல்லைன்னா வந்து லொக்கேஷன் பார்த்தீங்க டிஃப்ரெண்டாக இருந்தது. உங்களுடைய பார்வையில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பார்வை தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே அப்படி பார்க்கறது மாதிரியே தெரியல. நீங்கள் எங்களை விட மோசமாக இருக்கிறீங்க. உனக்கு என்ன பாயிண்ட் இருக்கு சொல்லு. நீ வந்து நடிக்கிறதுக்கு வந்த, எப்படியோ வீடியோவில் வச்சுட்ட. ராஜ்குமார் உனக்கு கருத்து? இல்ல கருத்து இல்ல சொல்ல. 2 டிபார்ட்மெண்ட்டுமே கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன் சார். ஸ்ரீதர் அண்ணா கூடயும் கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன், ராஜா அண்ணா கூடயும் கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன். இன்னைக்குதான் அண்ணா ஒரு இது பண்ணி பிரிச்சு கொடுத்தாங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து வருவாங்க, சாருக்கு அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், யாராச்சும் ஒருத்தர் வந்துருவாங்க, நான் அப்போ உட்காந்து காஸ்டியூம் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஏதாவது ஆரம்பிச்சுட்டு சார் டக்குன்னு வந்தோடனே டேய் அவங்க போய் பாடுறாம்பாங்க. நான் இங்கேருந்து அங்க போவேன்,
திரும்ப அண்ணன் ராஜா அண்ணன் வந்துருவாரு, என்னடா முடிச்சுட்டு இடம்பாங்க. திரும்ப கட் பண்ணா ஸ்ரீதரன் டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, அங்க போய் பாடுறாங்க. என்னால அந்த டே ஃபுல்லா ரெண்டையும் ஒரு ஒர்க்கு போக முடியல. இன்னொன்னு டக்கு டக்குன்னு காஸ்டியூமும் பாக்குறேன், காஸ்டிங்கும் பாக்குறேன். என்னால ஒரு லெவலுக்கு மேல நேத்து முன்னாடி நான் ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் ஈவினிங் போறப்போ என்னடா நமக்கு முடிச்சே இல்லையா, நமக்கு ஒண்ணுமே பண்ணலையே சார், நம்மளுக்கு திடீர்னு கேட்டா என்ன பண்ணுவேன், நான் காஸ்டியூமே எனக்கு ஃபுல்லா பாக்கல, ஃபுல்லா வரவங்க இப்படியே போயிட்டேன். 4 மணி நேரம் கிட்டத்தட்ட அப்படியே மேலேயே போயிடுச்சு. நான் குமார் அவசரப்பட்டியே அது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஒரே நிமிஷம்டா, நான் ஆக்சுவலா இந்த ஜாமிங் செஷன் வந்து நல்லா இருக்கு. என்னன்னா இப்போ அப்பார்ட் ஃப்ரம் டைரக்டர் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும். இவங்க இப்படி டிபார்ட்மெண்ட் தெரியும். ஸோ அதுக்கு வந்து இது கரெக்டான செஷன். ஸோ கண்டினியூ பண்ணுங்க. ஒரே ஒரு வார்னிங் பண்ணுறது டிஸ்கே வேற வார்னிங்கிறது அவன் பேசுறான்னா கார்டு ஃபினிஷ் ஆயிடுது.